ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, ஒரு அற்புதமான தியானத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது என்னுடைய அனுபவமும் கூட. அதாவது நான் முதல் இந்த ஆன்மீக உலகத்தில், அது ஆன்மீகம் என்ற கேள்விப்பட்டு அதில் முழுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை கற்றுக்கலாம், தியானம் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வரும்போது முதல் செய்த தியானம் என்னென்னா டைனமிக் மெடிடேஷன். இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஓஷோ. அதை நான் ஆரம்ப கட்டத்தில் தொடர்ந்து ஒரு 3 வருஷம் கிட்ட தொடர்ந்து செஞ்சேன். அதாவது முதல்ல நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சில கழிவுகள் இருக்கும். அதாவது சில மனக்குழப்பங்கள், மனவியாதியாக மறைஞ்சு கிடக்கும், நிறைய இருக்கும். ஆனால் அது யாருக்குமே தெரியாது. வெளியில் போய் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம போய் எல்லாத்துக்கும் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்டலாம் போயிட்டுருக்க முடியாது. அந்த மாதிரி குழப்பங்கள், அந்த வேதனைகள் எல்லாமே மொத்தமாக அழிஞ்சு ஜீரோ பண்ணிடும். இது என்னுடைய லைஃப்பில் நான் அனுபவித்த ஒரு முறை. அதாவது எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சரி, இப்போ நாம் தியானத்துக்குள்ளே போகலாம். சரி, இந்த தியானம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் 1, இது ஒரு 5 வித ஸ்டெப் இருக்குது. அவ்வளோதான், டோட்டலாக 5 ஸ்டெப்பு தான். ஆனால் டைமிங் எவ்வளோ நேரம்னா 1 hour. இது 1 மணி நேரம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு தியானம். ஆனால் இதை தனியாகவும் செய்யலாம், இல்லை குரூப்பாக செய்யலாம். ஆனால் நான் தனியாக தான் செஞ்சேன். இதனுடைய சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் ஒரு சில அனுபவங்கள் ஏற்படும். இதை நீங்கள் இந்த மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தனியாக பண்ணுறது பெட்டர். ஸோ குரூப்பாக பண்ணுறீங்கன்னா அடுத்தவங்களை கவனிக்காமல் இந்த கண்களை மூடி உங்களை மட்டும் கவனித்து இந்த தியானத்தை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்த தியானம் பண்ணும்போது முக்கியமான ஒரு விஷயம், வயிறு காலியாக இருக்கணும். எதையாவது சாப்பிட்டுக்கிட்டு நம்ம தண்ணி குடிச்சிக்கலாம், அவ்வளோதான். எதையாவது நல்லா ஏதோ சாப்பிட்டுட்டு நம்ம இந்த தியானத்தை செய்யக்கூடாது. அப்புறம் ரொம்ப முக்கியமாக ட்ரெஸ்ஸு ரொம்ப டைட்டாக போட்டிருக்க ட்ரெஸ்ஸு போட்டிருக்கக்கூடாது. ரொம்ப லூஸாக இருக்கக்கூடிய ட்ரெஸ் தான் போட்டிருக்கணும். இதான் இதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். சரி, நம்ம மெடிடேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நின்றுக்கிட்டே என்ன பண்ணணும்னா, நம்முடைய மூச்சை வேகமாக அதே சமயம் ஒரே சீராக இல்லாமல் பலவிதமான ஒரு செயலில் மூச்சை மட்டும் வெளியே தள்ளணும். அப்படியே நம்முடைய நாசிலேருந்து மூச்சை நல்லா வேகமாக, அதாவது கண்ணாம்பின்னான்னு தள்ளணும். அதுக்கு விதிவிலக்கே இருக்கக்கூடாது. அதை பற்றி கவலைப்படக்கூடாது. இழுத்து நம்ம வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இதை பண்ணும்போது உடம்பே பார்த்துக்கும், அது பார்த்துக்கும், நம்ம எதுவும் பண்ண வேணாம். அது மாதிரி 10 நிமிஷம் நான் ஸ்டாப்பாக கடுமையாக அவ்வளோ முடியுமோ அவ்வளோ 10 நிமிஷம் தான் பண்ண போகிறோம். அவ்வளோ வேகமாக மூச்சை நல்லா வெளியே தள்ளி வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இயற்கையாக நம்ம உடம்பு என்ன பண்ணோம்னா, அதோட அசைவுகள் அதுக்கு தேவை சக்தியை தானாக கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த சக்தி இங்கே வர்றதை நீங்கள் உணர முடியும். வெளியிலேருந்து வருதா உள்ளேருந்து வருதா அப்படின்னு எல்லாத்தையும் உணர முடியும். அதிவேகமாக வெளியேற்றும் போது உடல் சக்தி ஏற்படும். அதனால் அந்த சக்தியை எப்படி உள்ளே வருது வெளியே போகுதுன்னு உங்களால் உணர முடியும். ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் இதை நீங்கள் செய்யணும். ரெண்டாவது 10 நிமிஷம் முடிச்சுட்டு இன்னொரு ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணணும்னா, அதாவது வெடிக்கணும்னா எதையெல்லாம் எப்படியெல்லாம் வெளியேற்றணும் நம்ம நினைக்கிறோமோ அதை வெளியேற்றணும். அதாவது எப்படின்னா, பைத்தியம் போல் கத்தணும், கூச்சலிடணும், குதிக்கணும், காலு கையை அசைச்சி பாட்டு பாடுறது, ஏதோ ஒன்று மனசுக்குள்ளே எதுவுமே வச்சுக்கக்கூடாது. திடீர்னு ஒருத்தர் மேலே சம கோபம் இருக்கும், அது அப்படியே மொத்தத்துக்கு கோபம் அப்படியே வெளியே தள்ளுறது, அழுவுறது. இதெல்லாம் எப்படின்னா, இது ஒரு ப்ராக்டிஸ். உண்மையாகவே சில இடத்துல என்னன்னா, குரூப்பில் ப்ராக்டிஸ் பண்ண சில பேர் இந்த தீட்சை கொடுக்குறேன்னு சொல்லி எங்கே கூப்பிட்டு போவாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்களா, நெத்தியில் கையை வச்சு ஏதோ பேசி என்ன பண்ணுவாங்களே, அது ஒரு ஹிப்னோசிஸ் மாதிரி தான். அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள அழ விட்டு அதுக்கப்புறம் கதற விடுவாங்க. அப்படியே கதறி நினைப்பாங்க. உள்ளே இருக்கிறதுல வெளியேற்றத்துக்கான ஒரு வழிமுறையை செய்வாங்க. ஆனால் அது ஏதோ தெய்வீக சக்தின்னு அவங்க நினச்சிப்பாங்க. கிடையாது. இந்த மாதிரி தான் நாம் வெளியேற்றணும். கத்தி அசைஞ்சி கையை காலை அசைச்சி அப்படியே மொத்தமாக. ஆனால் பண்ணுறதுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் பண்ண பழகிடும். கத்தணும், அழுவணும், சிரிக்கணும். அதாவது பைத்தியம் போல்
நம்ம வந்து செய்யணும். அதாவது இதில் முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு என்னென்னா, அதாவது உங்களுடைய மனதை வெளியே தள்ளணும். அவ்வளோதான் இதோட கான்செப்ட். அதாவது சம்டைம் கூச்சம் இருக்கக்கூடாது, வெக்கம் சுத்தமாக இருக்கக்கூடாது. நம்ம வந்து தொடர்ந்து இதை வந்து 10 நிமிஷம் வேகமாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எந்த தடையுமே இருக்கக்கூடாது. உங்கள் மனசில் அறிவுபூர்வமான விளக்கத்திற்கோ அதை தடுப்பதற்கான வேலை இங்கே கிடையாது. இங்கே பைத்தியக்காரமான ஒரு செயல் முழுமையாக அந்த இடத்துல ஈடுபடணும். அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எகிரி கத்தி அழுது அப்படியே கதறி அழுவேன் என்னோடய ஆரம்ப கட்டத்தில் பயிற்சியில். அப்போ என்ன நடக்கும்னா, எனக்கு சின்ன வயசில் ஏற்பட்ட சில சம்பவங்கள் நல்லா நினைவுக்கு வரும். அதில் ஏற்பட்ட சில பாதிப்புகள்லாம் மனசுக்குள்ளே இருக்கும். அது எல்லாம் மொத்தமாக வெளியே வந்துடும். கொட்ட ஆரம்பிச்சிடும். கொட்டி எல்லாம் ஒருத்தர் மேலே கோபம் இருக்கும். அதெல்லாம் வெளியே வந்துடும். வெளியே வந்து 0 ஆகிடும். அடுத்து 3வது ஒரு ஸ்டேஜ். இந்த 10 நிமிஷம் முடிச்சுட்டு 3வது 10 நிமிஷம். இந்த 3rd ஸ்டெப் என்னென்னா, 10 நிமிஷம் என்ன பண்ணணும்னா, 2 கைகளையும் மேலே அப்படியே கையை தூக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், காற்று மேல் நோக்கி அப்படியே தள்ளுறது போல் மேலே அப்படியே குதிக்கணும். ஹூ 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 ஹூ. இவங்க நம்ம ஹக்கா, அதாவது அந்த பழங்காலத்து பழங்குடியினர்கள் எகிரி குதித்து கத்துவாங்க. அந்த மாதிரி ஹோ 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 அப்படின்னு கத்தணும். அந்த அதிர்வு எப்படின்னா நம்முடைய ப்ரைவேட் பார்ட்டுக்கிட்ட போகும். அதாவது நம்முடைய என்ன சொல்லலாம்னா, சகஸ்காரம், மன்னிக்கவும், நம்முடைய விசுத்தி, அப்புறம் வந்து நம்முடைய மூலாதாரம், சகஸ்காரம் முதல் வரைக்கும் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே உடம்பு ஃபுல்லாக அதிர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதை நல்லா வெளியேற்றிட்டு ரொம்ப டயர்டாகிடும் பாடி. அப்படியே அமைதியாக உடல் மனம் அப்படியே உயிரற்றது போல் அப்படியே நம்ம இருக்கணும். அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். 10 நிமிஷம் முடிச்சுட்டு 4வது ஒரு ஸ்டெப்பு. இது என்னென்னா 15 நிமிஷம். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இப்போ ஹூன்னு கத்திகிட்டே இருக்கோம். அந்த செயலை ஒரு 15 நிமிஷம் அப்படியே டப்புன்னு நிறுத்திட்டு எந்த நிலையில் நம்ம நிற்கிறோமோ, சம்டைம் சின்ன வயசில் நம்ம விளையாடிருப்போம். அதாவது அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டாச்சு அப்படின்னுவாங்க. அந்த விளையாட்டு போல் இந்த 4வது ஸ்டெப் என்னென்னா, அப்படியே நின்றுடணும். அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். ஒரு சிலை மாதிரி நிற்கணும். அந்த நேரத்தில் சில அசைவுகள், இரும்பல் இந்த மாதிரிலாம் சேர்ந்து வரும். அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. ஆனால் உடம்புலேருந்து ஒரு சக்தி, உங்களை தடை செஞ்சுருக்கக்கூடிய சக்தி அப்படியே வெளியேறதும் உள்ளே வர்றதையும் உங்களால் உணர முடியும். ஒரு சாட்சியாக இருந்து நீங்கள் இன்னொரு ஆளாக இருந்து உங்கள் உடம்பை முழுக்க கவனிக்கணும். அவ்வளோதான். உற்று நல்லா கவனிக்கணும். இதுதான் இதோடைய ஸ்டெப்பு. 15 மினிட்ஸ் நான் ஸ்டாப்டாக இந்த 4th ஸ்டெப்பு 15 மினிட்ஸ் செய்யணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக 5வது ஸ்டெப்பு 15 நிமிஷம் என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு பாட்டுக்கு நடனம் ஆடலாம், அல்லது இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லலாம். நன்றி அப்படியே மனசுக்குள்ளேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த தியானம் செய்யக்கூடிய கூச்சல் போட வேண்டிய அவசியம் இல்லை. சப்தம் போடாமல் அப்படியே அமைதியாக நாம் அந்த செயலை அமைதியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு அசைவு மட்டும் உடல் ஒரு தாய்ச்சியில் பண்ணுவாங்க. உடல் முழுக்க ஒரு அசைவு. அந்த அசைவு மாதிரி அசைஞ்சிக்கிட்டே பொறுமையாக நம்ம கொண்டாடணும். நம்முடைய வாழ்க்கையை கொண்டாடணும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய 5வது ஸ்டெப். இந்த தியானத்தில் நம்ம செய்யும் பொழுது அந்த வெளியேற்ற அந்த கேத்தரிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடலில் ஏற்படக்கூடிய நிறைய சில மாற்றங்கள் இருக்கும். ஓஷோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த தியானத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னா உடலில் வலி ஏற்படும் அப்படின்றாரு. அதை கவனிங்க, எதுவும் செய்ய வேணாம். அதை கவனிக்கும் போது கத்தி போல் வேலை செய்யும் அப்படின்றாரு. அதாவது எப்படின்னா, அந்த வலி அப்படியே இருக்கும். அதை கவனிச்சிங்கன்னா அப்படியே உங்கள் எண்ணம் முழுக்க அங்கே வச்சிங்கன்னா அது அப்படியே தானாக குறையுன்றார். இந்த தியான முறையில் கடைசியாக அமைதியாக இருக்கும்போது உடல் அசைவின்றி உட்கார்ந்துருக்கும் பொழுது பலவிதமான தொல்லைகள் நம்ம உடம்புல, கால் மறுத்து போயிடும், சில பேருக்கு கால் அரிப்பு ஏற்படும், எறும்பு கடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அது எறும்பெல்லாம் அங்கே நீங்கள் ஏதாவது எறும்பு கடிக்குதுன்னு கை வச்சு பார்த்தா எறும்புலாம் கடிக்காது. அது உள்ளேருந்து வரக்கூடிய ஒரு உராய்வு. அதனால் நாம் என்ன பண்ணணும், எதையும் பண்ணாமல் அப்படியே உத்து அதை கவனிக்கணும். இதை தான் ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த மெடிடேஷனில் பண்ணும்போது ஏற்படக்கூடிய விளைவை சொல்கிறார்.
இதில் எல்லாமே நீங்கள் கண்ணை மூடி செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த தியானம் செய்யும்போது சம்டைம் தொல்லைகள் ஏற்படலாம். உடலில் சில மாற்றங்கள் ஏற்படும். உடலில் கெமிஸ்ட்ரி மாற்றம் ஏற்படுது. சம்டைம் வந்து உடலில் நம்ம வந்து சில குழப்பங்கள்லாம் இருக்கும். அது வந்து வயிறு சம்மந்தப்பட்ட விஷயமா ஏற்படும். பல உணர்வுகள் நீங்கள் அடக்கி வச்சுருப்பீங்க, அதெல்லாம் ஒரு மாதிரி கலக்க ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு அதனால் வாந்தி மயக்கம் கூட கடுமையாக தலைவலியோடு ஏற்படலாம். அப்போ அதே மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு பரிணாமத்தில் சில மாற்றங்களை நிகழ்த்தது இந்த யோகம் செய்யும் பொழுது. அப்போ உடல் மனம் குழப்பமான நிலையில் சீக்கிரமாக அதெல்லாம் வந்து மறைஞ்சு போகிறத நீங்கள் உணரலாம். இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு ஓஷோ சொல்கிறார். ஏன்னா நானும் அப்படி தான் பண்ணேன், எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இதை நம்ம செய்ய செய்ய என்ன நடக்கும் அப்படின்னா, என்னுடைய அனுபவம், நம்ம கவனிக்க நம்ம உடம்புக்குள்ள இந்த சக்தி வருகிறது. இப்போ நம்ம உடம்புல சக்தி வருது போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு தெரியவே தெரியாது உண்மையாகவே. அது எப்படின்னா டயர்டாகுது, எனர்ஜியில் டயர்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். தவிர ஒரு சக்தி வெளிலேருந்து உள்ளே வரதோ உள்ளேருந்து வெளியே போகிறதோ நம்மளால் உணர முடியும். அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஆனந்தமாக இருக்கும்போது அப்படியே வெறுமனே அப்படியே உட்கார்ந்த நிலையில் அப்படியே அமைதியாக இருந்தீங்கன்னா போதும், திடீர்னு உங்கள் உடல் அப்படியே தானாக மறைஞ்சு போகிறத உங்களால் உணர முடியும். இந்த கவனித்தல் என்ற கலை வந்து உங்கள்கிட்ட வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓஷோ இது ஒரு விஷயத்த சொல்கிறார். என்னென்னா, ரொம்ப வெறித்தனமாக ஒரு கொள்கையாக பிடிச்சிக்கிட்டு அந்த வலியை போக்கணும் அப்படின்றதுனால நம்ம ரொம்ப கவனிக்கணும் அப்படின்னு அதை மட்டும் பண்ணக்கூடாது. ஒரு 2 நாள் 3 நாள் வந்து சப்போஸ் வலி இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை. அது தொடர்ந்தது அப்படின்னா இந்த பயிற்சியை ஸ்டாப் பண்ணிட்டு முதல் டாக்டர்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு ஓஷோவுடைய அட்வைஸ். இது அவர் கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான தியானம். என் லைஃப்பில் நான் வந்து செஞ்சேன். எனக்கு ஆரம்பத்தில் என்ன ஆச்சுன்னா, சுளுக்கு பிடிச்சிக்கும் அடிக்கடி. கையை காலை அப்படி அப்படி ஆடுறோமா, 2-3 தடவை சுளுக்கு பிடிச்சிக்கும். அப்புறம் அதுவே சரியாயிடும். அப்போ கொஞ்சம் நேரத்தில் அதுவே சரியாயிடும். ஒரு நாள்லேயே சரியாயிடும் மேக்ஸிமம். எனக்கு அப்படி தான் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனால் இதை நான் செய்ய என் லைஃப்பில் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என் மனநலம் தெளிவாச்சு. நம்ம மனசு நம்ம தெளிவாக இருக்கிறோம்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் மனசுக்குள்ளே முழு குழப்பமாக தான் இருக்கும். அடிக்கடி நம்ம குழப்ப நிலையிலே இருப்போம். ஆனால் இந்த டைனமிக் மெடிடேஷன் உங்கள் குழப்பத்துலேருந்து மொத்தமாக வெளியே வந்துடும். அதாவது நிறைய தியானங்கள் இருக்குது. யாரெல்லாம் தியானம் பண்ணும்போது தூங்கிட்டுறீங்க, அப்புறம் தியானம் பண்ணுறேன்னு சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் எதுக்கு இருக்கீங்கன்னா தயவு செய்து இந்த தியானத்தை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். தியானம் பண்ணும்போது எனக்கு எந்த அனுபவமும் வரல அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் டைனாமிக் மெடிடேஷனை செய்யுங்க. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உங்களை திருப்பி உங்ககிட்டயே கொடுக்குற ஒரு தன்மையை ஏற்படுத்தும். என் லைஃப்பில் இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. நான் தொடர்ந்து ஒரு 2-3 வருஷத்துக்கிட்ட செஞ்சேன். 3 வருஷம் கிட்ட கண்டினியூவாக செஞ்சேன். 1 hour டெய்லி எப்படியாவது செஞ்சிருவேன். இல்லை காலையில் இல்லை ஈவினிங் 2 வேளை எப்போனாச்சும் ஒரு நேரம் செஞ்சு முடிச்சிருவேன். அதை செஞ்சு முடிச்சாதான் மனசு திருப்தியாக இருக்கும். இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்கும். அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். இந்த தியானத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் ரிடியூஸ் ஆகும். அதான் ஹைலைட். அதாவது நம்ம அதை யாரெல்லாம் ஃபேட்டாக வெயிட் உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா வெயிட் செம்மையாக லாஸ் ஆகும். அதாவது அப்புறம் இன்னொரு விஷயம், ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த நீங்கள் பண்ணுறீங்கன்னா வெயிட் கெயின் ஆகும். ஏன்னா உடம்புலாம் அப்படியே இருக்க ஆரம்பிக்கும். இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் ஒல்லியாக இருந்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு உடம்பு அப்படியே டைட்டாக ஆரம்பிச்சிச்சு. ப்ராக்டிஸ் பண்ண கொஞ்ச நாள் கழிச்சு வயிற்றுலாம் வந்து 6 பேக் விட ஆரம்பிச்சிச்சு. அதாவது நம்ம எகிரி குதிக்கிறோம், மூச்சு இழுத்து விட்றோம்ல, அதனால என்ன அது வயிறில் வந்து அப்போ ஒல்லியாக இருக்கும்போது நம்ம வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் வயிறு. அப்போ இதை நம்ம எகிரி பண்ண தானாகவே வந்து அந்த ஒரு 6 பேக் அப்படியே தானாக வந்துருச்சு. அப்போ ஒரு தொடர்ந்து செய்ய 2 வருஷத்தில் தானாகவே வந்துருச்சு. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, வெயிட் ரிடியூஸ் ஆகும், உடம்பும் ஸ்ட்ரென்த்தாகவும் மாறும். அப்படிப்பட்ட ஒரு தியானம் மனதில் இருக்கக்கூடிய மனசுலேருந்து விடுதலை கிடைக்கும். அற்புதமான ஒரு தியானம். அதாவது மனக்குழப்பங்கள், மனப்பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து இதை நீங்கள் இந்த தியானத்தை செய்யுங்க. அதாவது மனப்பிரச்சனைனா நான் என்ன சொல்கிறதுனா, நம்ம தெளிவாக இருப்போம், அடிக்கடி குழப்பத்திலே இருப்போம். அந்த மாதிரி ஆட்களுக்கு நான் சொல்கிறேன். மன வியாதி கொண்டவர்களுக்கு இது செட் ஆகாது. இது வந்து நாம் யோகத்துக்குள்ளே அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போனோம் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த தியானம் சிறந்தது. ஏன் நிறைய பேர் தியானத்தில் சும்மா தூங்கிடுறாங்கன்னா, அது கொஞ்ச நேரம் கழிச்சு ஆல்ஃபா ஸ்டேஜில் தூங்கிடுறோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தியானத்தை நான் எப்போ ஆரம்ப கட்டத்தில் செய்ய ஆரம்பித்தேனோ அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் தூங்குறது இல்லை. நான் வந்து தூங்கினதான் எனக்கு தெரியாது. நான் தியானம் பண்ணுறேன்னு வேணுமனே தூங்குவேன். தவிர
தியானம் அப்படின்ற ஒரு தன்மையில் உட்காந்து தியானம் பண்ணும்போது தூங்குனதே கிடையாது இப்போ வரைக்கும். ஏன்னா நம்ம அந்த விழிப்புணர்வையும் அந்த ஒரு புரிதலையும் அந்த கவனித்தல் என்றும் கலையையும் இந்த டைனமிக் தியானம் நமக்கு கொடுத்துரும். என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு நான் வந்து தியானம் செய்த முதல் தியானம் இந்த டைனமிக் தியானம் தான். ஸோ அற்புதமான பலன் என் லைஃப்பில் எனக்கு கிடைச்சது, நல்ல அனுபவங்கள் கிடைச்சது. மறக்காமல் நீங்களும் இந்த தியானத்தை தாராளமாக செய்யலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இது பாதிப்பு எதுவுமே ஆகாது. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பல அழுத்தங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகி ஃப்ரீ ஆகிடுவோம். நம்ம மைண்ட் ரொம்ப கிளியராக இருக்கும், அற்புதமாக இருக்கும். மறக்காமல் ஆன்மீகத்துக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறவங்க எல்லாரும் ஃபஸ்ட்டு இந்த டைனமிக் மெடிடேஷனை செய்யுங்க. ஏன்னா நம்ம மனசு நம்ம தொல்லையாகவே இருக்குது, அதனால் அந்த பாதிப்பு வந்து வெளியே வரல. வேற ஒரு குருக்கிட்ட மாறி போய்கிட்டே தான் இருப்போம் கடைசி வரைக்கும். ஒரே ஒரு குரு போதும். அப்படி இருந்தாங்கன்னா இந்த தியானம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். உண்மையாகவே உங்களை வந்து அந்த கவனித்தல் என்ற கலைக்குள்ளே உங்களை கொண்டு போகக்கூடிய அற்புதமான ஆற்றல் படைத்த டைனமிக் மெடிடேஷன் தைரியமாக செய்யுங்க. நன்றி. அடுத்த பதிவில் வேறு ஒரு தியானத்தை பற்றி நம்ம பார்க்கலாம்.